Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Yatuji sharabi krabarati sharatu mika barati sakra. Lababi sharabi 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 sharatu nikrabati sakra. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Lababi sharabi 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 sharatu nikrabati sakra. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு தயவிட்டார். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. எனக்கு தகுதிட்டார். பாலனே ஷரபி 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 நீக்கிற பாருங்க. Lababi sharabi 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 nishrabi likra barati shankra barati atsarabati. Thank you, Jesus. Thank you, Jesus. Lababi sharabara bara 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 sharati nikra barati chakra. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen, amen, amen. எங்களை மீட்ட ஈஸ்வரத்தின் சக்கரா இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மீட்ட இயேசுவே உமக்கு நன்றி. இதோ பாதாளத்தை ஜெயித்தவரே உமக்கு நன்றி. சார்வத்தையும் ஜெயித்தவரே உமக்கு நன்றி. காரணத்தை ஜெயித்தவரே உமக்கு நன்றி. லெபி ஷரபி 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 ஷரத்து நிகிற பாசி சக்கரா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. என் அன்பு குழந்தைகளே, எல்லாருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லெபி பிஷர பிஷர பிஷரத்து நிற்கிற பார்த்து சேர்க்கிறா. என் ஆண்டவர் உயிர்த்து விட்டார். ஆமென். அன்புக்குரியவர்களே, எல்லாத்தையும் சகலத்தையும் ஜெயித்தார் என் ஆண்டவர். மரணத்தையும் ஜெயித்தார், அந்த பாதாளத்தை ஜெயித்தார். அதே போல நம்மளும் இனி வருகிற நாட்களில் அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், அந்த மகிமை இன்றிலிருந்து நம்மளோடு இருக்கிறதுனால எல்லா சாத்தனுடைய காரியங்களையும் சாத்தனுடைய தந்திரங்களையும் செய்ப்போம். லேபிபி ஷரத்து நீக்கிற பார்த்து சக்கரா. கிட்டத்தட்ட 40 நாட்கள் அளவும் நிறைய பேர் உபவாசத்தில் இருந்திருப்பீங்க. நிறைய கடவுளுக்காக இந்த இரக்கத்தின் காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அத்தனைக்கும் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். அத்தனைக்கும் உங்களுக்கு பலன் கொடுப்பார். உங்களை தூக்கி நிறுத்துவார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. யாரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவதில்லை. நீ யாராயிருந்தாலும் இந்த நேரத்தில், இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், என்னென்னமோ நடந்தது. ஆனால் என் ஆண்டவர் அனைத்தையும் அப்படி ஒரு 3 நாட்களில் அனைத்தையும் சகலத்தையும் ஜெயித்து நம்மளுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக, சர்வ வல்லமையுள்ளவராக, இதோ நீதியின் அரசராக பரலோக ராஜ்யத்தில் இன்றும் ஜீவிக்கிறார். என் பிள்ளைகளே, உங்களுக்காக இந்த பாடுகளில் நம்மளும் பங்கெடுத்திருக்கிறோம். நம்மளும் கடவுளோடு ஒன்றிணைந்திருக்கிறோம். இதே மனப்பாங்கோடு இனி வருகிற நாட்கள் அவரோடு ஒரு ஒருங்கிணைந்த, அவர் நம்மளுக்குள்ளாக வாழ்கிறதை போல நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக அவரை போல வாழ்ந்து ஒரு சாட்சியாக நிற்போம். குளோரியா மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை மிகவும் அவசியம். உங்களை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கணும். உங்களை பார்த்தவுடனே இயேசுவை போற்றணும். உங்களை பார்த்தவுடனே நீ கடவுளுடைய பிள்ளை என்று அவர்கள் சொல்லணும். என் பிள்ளைகளே, அதனால்
நீங்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக எழுந்து முழங்கால் படிட்டு, என் ஆண்டவரே எனக்காக சகலத்தையும் ஜெயித்தீங்க, அதற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து படைத்து எங்களுக்காக அவதரித்து எங்களுக்காக கொல்லப்பட்டு எங்களுக்காக இப்பொழுது எல்லாவற்றையும் ஜெயித்து உயிரோடு எழுந்து வந்த மகா பரிசுத்த தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் அந்த சிலுவை கல்வாரி மலையிலே ஈஸ்வரத்து நீக்கிற பக்தி சக்கர சிலுவையோடு அறையப்பட்டதே ஆண்டவரே. இனி அது என்னை பின்தொடர்வதில்லை. அதற்காய் நன்றி செலுத்துகிறேன், அதற்காய் நன்றி செலுத்துகிறேன், அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகிறேன். முக்கியமாக இந்த உபவாச நாட்களை என் பிள்ளைகள் பக்தி வைராக்கியத்தோடு உம்முடைய பாதத்திலே வைத்திருக்கிறார்கள். அத்தனை பேர் என்ன நோக்கத்திற்காக இந்த காரியங்களை செய்திருக்கிறார்களோ, இந்த தவ முயற்சிகளை ஏறெடுத்திருக்கிறார்களோ, அதற்காக இந்த நேரத்தில் உம்முடைய கரங்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். நீர் விரும்பினால் அவர்கள் என்ன நோக்கம் நல்லதென்றால், அவர்களுக்கு தேவை என்றால், இப்பொழுதே அவர்களுக்கு இயேசுவி நாமத்தில் அதை கொடுக்கிறேன். லபிபி ஷரபிபி ஷரத்து நீக்கிற பரத்தை செக்கிறா. இப்பொழுதே உம்முடைய கரங்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி, ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ராஜா, அநேக பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள் உமக்குள்ளாக பக்தி வைராக்கியமாக வளரணும், சில பாவங்களை விட முடியலன்னு தொந்தரவோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்பொழுது என் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஜெயத்தை கையில் வைத்திருப்பவரே, ஜெயசீலனே, இந்த நேரத்தில் நான் அனைத்தையும் வெற்றி அடைய எனக்கு உதவி செய்யும், பாவங்களை வெல்ல எனக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யும் என்று கேளுங்கள். என் ஆண்டவரே, யாரெல்லாம் மன உள்ளத்தோடு பூர்ண லீஸ்வரத்து நீக்கிற பக்தி சக்கர மனமாற்றத்தோடு ஆண்டவரே உமக்குள் ஜீவிக்க உமக்குள் வாழ நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது இயேசு நாமத்தில் விடுதலையை கொடுக்கிறேன். லபிபி ஷரபிபி ஷக்ரபிபி ஷரத்து நீக்கிற பரத்து சக்கரா. என் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் எல்லா விதமான அசுத்த கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகட்டும். லபிபி ஷரபிபி ஷக்ர பராத்தி ஆச்சர பராத்தி ஆச்சரபத்தி சக்கரா. ராஜா, இன்னும் அநேக குறைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நிறைவாகட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண காரியங்களை கைகூடி வர செய்யுங்க. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு கடன் தீர்வை இந்த நேரத்தில் கொடுங்க. முக்கியமாக மன வேதனையிலே தனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறதே, நான் எதிர்பார்ப்பதெல்லாம் மீன் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாட்களாக இனி வருகிற நாட்கள் இருப்பதாக. என் ஆண்டவர் வெற்றி சிறந்தவரை போல இவர்களும் இனி வரக்கூடிய நாட்களை ஒரு வெற்றி சிறந்தவர்களாக இருப்பார்களாக. ராஜா, அப்படியாக எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இன்னுமாக என் பிள்ளைகள் எதை நோக்கி உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, என்ன காரணங்களுக்காக கூப்பிடுகிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய கரங்கள் அவர்கள் மேல் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூலா, தேங்க்யூ சீஸ். அனைவருக்கும் மீண்டுமாக என் ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாரும் சமாதானம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக இருங்க. உங்களுடைய வீட்டில் இனி வருகிற நாட்களில் நீங்கள் லீஷரத்து நீக்கிற பரத்து சக்கரா ஒரு பரிசுத்தமான, ஒரு அமைதியான, ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழும் பொருட்டு, உங்களுடைய லைஃப் ஒரு பரிசுத்தமாக அமையும் பொருட்டு என் ஆண்டவரிடம் எப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இன்னுமாக அநேக மக்கள் தவதாயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நோயின் மூலமாக, இந்த கொள்ளை நோயின் மூலம் அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வீட்டில் இருந்தபடியே அவர்களுக்காக செவிங்க. என் ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை தருவார், சுகத்தை தருவார். இன்னும் வருகிற நாட்களில் நம்மளுடைய இந்த குளோரியா மினிஸ்ட்ரிஸ் இந்த யூடியூப் சேனலில் இனி நிறைய வீடியோக்கள் வரும், லைவ் வரும். அதை எல்லாரும் நீங்கள் பார்த்து பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சில அறிவிப்புகளும் உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் கொடுத்து கொண்டிருப்போம். முக்கியமாக
யாராவது இந்த தகவலை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். எங்களுடைய சூழ்நிலை, நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இடத்துல எங்களுக்கு உணவு தட்டுப்பாடாக இருக்கிறது, ஒரு அரிசி வாங்குறதுக்கு கூட எங்கள்கிட்ட காசு இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய குளோரியா மினிஸ்ட்ரியில் 2 நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த 2 நண்பர்களுக்கும் நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய தகவலை கொடுத்தீர்கள் என்றால் எங்களால் முடிந்த உதவியை உங்களுக்கு நாங்கள் செய்யலாம்னு இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறோம். அநேகருக்கு செய்யலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் உணவு இல்லாமல், அரிசி வீட்டில் அரிசி கூட இல்லாமல், சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் அவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த சூழ்நிலையை நாங்கள் இன்னும் வரக்கூடிய எல்லாத்துக்குமே செய்யலாம், அப்படிங்களால் முடிந்த அளவிற்கு செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு அந்த உதவி தேவைப்படும் என்றால் நீங்கள் சகோதரர் தன்ராஜ், இன்னொருத்தர் வில்லியம், இவர்கள் 2 நம்பர் உங்களுக்கு அந்த ப்ரேயர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார்கள். இன்னுமாக இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், நானும் என்னால் முடிந்த உதவியை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, ஒரு குடும்பத்திற்கு ஒரு 25 கிலோ அரிசி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். 25 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஒரு 10 குடும்பத்தை நீங்கள் ஒரு 10 மூட்டை வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு 5 மூட்டை வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. அதையும் நீங்கள் நம்மளுடைய சகோதரர்களுக்கு அந்த 2 ப்ரேயர் நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். ஆமாம், அன்புக்குரியவர்களே, அனைவரும் நம்முடைய குளோரியா மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவரும் எந்த வருத்தத்தை இருக்கக்கூடாது. நம் ஆண்டவர் நிறைவாக நம்மளை வழி நடத்துகிறார், உங்களையும் வழி நடத்துவார். எல்லா காரியங்களிலும் உங்களை பாதுகாத்து அவரே அடைக்கலமாக, கோட்டையாக, பாதுகாப்பாரனாக உங்களுக்கு எப்பொழுதும் இருப்பார். என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் செபித்து மறைகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹாப்பி ஈஸ்டர்.